உலகெங்கும் பரவி வாழ்ந்து வரும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணி வந்துட்டு ஏன் தொடர்ச்சியாக வீடியோ வரலன்னு கேட்குறீங்க. முதல்ல கேட்கறதுக்கு ரொம்ப நன்றி. அது போக என்னன்னா நான் என் பர்சனல் லைஃப்ல ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இப்போ வீடு மாறுறது அது இதுன்ற ஒரு அலச்சாட்டத்தில் சுற்றுறதுனால என்னால் தொடர்ச்சியாக காணொலி போட முடியல. இந்த மாதம் இறுதி இல்லை அடுத்த மாத தொடக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக காணொலிகள் வரும். இந்த நாட்களிலும் விட்டு விட்டு வீடியோ வரும். பட் ஸ்டில் அடுத்த மாதத்துலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். அது மட்டும் கேரண்டி சொல்லிட்டு நம்ம கண்டென்ட்குள்ள வந்துடும். இப்போ என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒரு அஃபீஷியல் சேனல் நினைக்கிறேன், எங்கள் தேசம். அந்த சேனலை எதிர்ச்சியா ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் லாஸ்ட் வீக். திருநபிகளுக்கு ஆதரவு, எங்கள் உரிமை திருநபிகள் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, போட்டோ மட்டும் வேணா நான் கீழே பேஸ்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. அது என்னன்னா இவங்க எல்லாரும் திருநபிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திருநபினா எல்ஜிபிடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் திரு சீமான் அவர்கள் நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல்லாம் கட்டித்தரோன்னு பேசினாரு. எங்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். ஒன்று ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருங்க, அந்த பக்கம் அடிச்சு பொழந்து கட்டும் பிரிச்சு எடுத்துருவோம். இல்லைன்னா நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நில்லுங்க. ஆதரவு ஓகே ஃபைன் நல்லது பண்றீங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. வழக்கம் போல நீங்க எப்பயும் பண்ற வேலை, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. அது எப்படி சொல்றதுன்னா, அது எப்படி ஆயிருதுன்னா மக்கள் மத்தியில உங்களோட கொள்கை ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கிறது. அந்த தப்பு பண்ணாதீங்க. அந்த தப்பு பண்ணாம ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்ட் எடுத்து வச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது போக நான் இப்ப வந்துடுற கண்டென்ட்டுக்கு, நாங்க ஏன் எல்ஜிபிடிக்கு எதிராக இருக்கிறோம்னா, நம்ம எல்லாம் மனிதர்கள், நம்ம எல்லாம் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஞானிகள் ஒளிதேகம் அடைஞ்சு போயிடுறாங்க. நமக்கு இன்னும் அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ நம்மளால முடிஞ்சது என்னன்னா இனப்பெருக்கம். அதுதான் மனுஷனால அதிகபட்சம் இந்த அனிமல் செயின்ல எல்லாருமே பண்றது இது ஒண்ணுதான், இனப்பெருக்கம் பண்ணிட்டு அடுத்த தலைமுறை வளர்த்து விட்டு போறது. இந்த இனப்பெருக்கத்துக்கே தடையா நிக்கிறது தான் இந்த எல்ஜிபிடிக்கு. அதுவும் இங்க கனடாலாம் பாத்தீங்கன்னா போற வர இடத்துல தான் கொடி. அதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்ப அது நம்ம நாட்டிலயும் வரதை பார்க்கும்போது அது உள்ள கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஸோ அதை எதிர்த்து தான் இப்ப இந்த வீடியோ. ஸோ இது என்னன்னா இந்த மனித சமுதாயத்திற்கே இது ஒரு கேள்விக்குறியா வந்துருது. இனப்பெருக்கத்தை தடை பண்ணிடுது. ஏன்னா ஓரின சேர்க்கையை அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் அடுத்த தலைமுறையை வளரும். பெண்ணும் சேர்ந்தா எப்படி சேர முடியாது அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தா என்ன? ஆணும் சேர்ந்தா என்ன? எதுவும் நடக்காது. இது என்னன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த விவேக் காமெடிலாம் ஒரு 20 years பேக்லாம் போய் பார்த்தீங்கன்னா விவேக் காமெடிலாம் பண்ணுவாங்க. ஐயோ குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி எங்களோட ஜனத்தொகையை கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ ஆந்திராவில் போய் பாருங்க, 40,000 30,000 தராங்களாம். 3வது குழந்தைய 4வது குழந்தைய பெற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் இனப்பெருக்கம் பண்ணி மக்கள் தொகையில் அதிகமாயிருவாங்க. நாங்கெல்லாம் கம்மியாயிருவோம். ஆல்ரெடி நாங்கள் கம்மியாக தான் இருக்கிறோம். இப்போ இந்த ப்ரொபகண்டாவெல்லாம் உள்ள எடுத்து திணிக்க நாங்கள் இன்னும் குறைஞ்சு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், அப்புறம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், நீங்க எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆதரவு கொடுக்குறீங்களா, ஆதரவு கொடுத்துட்டு போயிருங்க. நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு பிரிச்சு பொழந்து கட்டுவோம். நான் யார் பண்றாங்களோ இல்லையா நான் பண்ணுவேன். இல்ல நாங்க எல்லாம் எதிர்க்கிறோம்னு சொன்னா வாங்க எல்லாம் ஒன்னு எதிர்ப்போம். ஸோ ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க. மாத்தி நிக்காதீங்க. அது ஒரு மாதிரி எங்கெல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நாங்க ஜனத்தொகையில கம்மியா இருக்கோம். நீங்க இந்த மாதிரி தமிழ் தேசியன்ற பேர்ல தேவையில்லாத கருத்தெல்லாம் பேசி இருக்கிறவன் மண்டையும் பிரெயின் வாஷ் பண்ணி தேவையெல்லாம் மாத்தி விட்டுறாதீங்க. ஸோ தெளிவான அரசியலை முன்னெடுங்க. அப்புறம் ஸ்திரத்தன்மையோட நெல்லுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன, நீங்க சொன்னா கேட்கவா போறீங்க? பண்றதை பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுவேன்னா பொழந்து கட்டுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.